ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக நறுக்கி இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம கோவக்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் கோவக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை தோலோடு சேர்த்தா நல்லா தான் இருக்கும், தோல் இல்லாமலும் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட காரத்துக்கு ஏற்ப ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துட்டு ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டு கொரகொரப்பாக இப்படி அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, துருதுருவாக அரைச்சிக்கோங்க. இதை அந்த வேக வச்சுருக்க கோவக்காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கணும். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுபட்டு இப்போ கோவக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.